எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 6th புக்கில் இயல் 2 பார்க்குறோம். இயற்கை இன்பம். இயற்கை இன்பம்ன்ற தலைப்பில் செய்யுளும் உரைநடையும் கொடுத்துருக்காங்க. வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக இந்த வீடியோ ஃபுல்லும் பாருங்கள். இயல் 2 சிலப்பதிகாரம். நம்மை சுற்றிலும் எங்கு பார்த்தாலும் இயற்கையின் அழகு கொட்டி கிடக்கிறது. கடலும் மலையும் கதிரும் நிலவும் மழையும் பனியும் இயற்கையின் கொடைகள் அல்லவா? அவற்றை கண்டு மகிழாதவர் உண்டோ? நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையையும் மழையின் பயனையும் சிலப்பதிகாரம் போற்றுகிறது அப்படின்னு செய்யுள் ஆரம்பிக்கிறாங்க. திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்தா சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ்வங்க நுலகளித்தலான். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகரி போல் பொற்கோட்டு மேறு வளம் தெரிதலான். மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவனளி போல் மேல் நின்று தான் சுரத்தலான். இளங்கோவடிகள். இதுக்கு கீழே விளக்கத்தை அவங்களே கொடுத்துருக்காங்க. வானிலா போற்றுவோம் வானிலா போற்றுவோம் மாலை அணிந்த சோழனின் குளிர்ந்த வெண்குடை போல அருளை வழங்கும் வானிலா போற்றுவோம் வானிலா போற்றுவோம். கதிரவன் போற்றுவோம் கதிரவன் போற்றுவோம் காவிரி நாடன் சோழனின் ஆணை சக்கரம் போலவே இமயத்தை வலம் வரும் கதிரவன் போற்றுவோம் கதிரவன் போற்றுவோம். வான்மலை போற்றுவோம் வான்மலை போற்றுவோம் கடல் சூழ் உலகுக்கு அருளை பொழியும் மன்னனைப் போல முகில்வெளி சுரக்கும் வான்மலை போற்றுவோம் வான்மலை போற்றுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம சில சொல்லுக்கு நம்ம பொருள் பார்த்தாலே இதுக்கு விளக்கம் ஈஸியாக தெரிஞ்சிடும். திங்கள்னா நிலவு, கொங்கு மகரந்தம், அலர் மலர்தல், திகிரி ஆணைச்சக்கரம், பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில், மேரு இமயமலை, நாமநீர் அச்சம் தரும் கடல், அலி கருணை. இதை வச்சு நம்ம இப்போ பாடலின் பொருள் பார்ப்போம். தேனிறந்த ஆத்தி மலர்கள் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன். அவனுடைய வெண்கொற்ற குடை குளிர்ச்சி போன்றது. அதை போலவே வெண்ணிலவும் தன் ஒளியால் உலகுக்கு இன்பமளிக்கிறது. அதனால் வெண்ணிலவை போற்றுவோம். காவிரியாறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன். அவனது ஆணைச்சக்கரம் போல கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களையுடைய இமயமலையை வலப்புறமாக சுற்றி வருகிறது. அதனால் கதிரவனை போற்றுவோம். அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்ட உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறான். அதுபோல மழை வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்கிறது. அதனால் மழையை போற்றுவோம் அப்படின்னு பாடலின் பொருள் கொடுத்துருக்காங்க. இப்போ மறுபடியும் நம்ம செய்யுள் பார்ப்போம். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்தா சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ்வங்க நுலகளித்தலான். இதில் கொங்குன்னா மகரந்தம், அலர்னா மலர்தல். இதில் ஆத்தி மலரை சொல்கிறாங்க. திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் அதாவது நிலவை போற்றுவோம் நிலவை போற்றுவோம். மகரந்தம் அதிகமாக உடைய அதாவது தேன் நிறைந்த ஆத்தி மலர்களை அணிந்த சோழ மன்னனின் வெண்கொற்ற கொடை போன்ற கொடை போன்று நிலவு குளிர்ச்சி தருகிறது. அதனால் நிலவை போற்றுவோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகரி போல் பொற்கோட்டு மேறு வளம் தெரிதலான். அப்படின்னா காவிரியாறு பாய்ந்து உலகிற்கு வளம் சேர்க்கிறதுல அதே மாதிரி திகிரி அப்படின்னா என்ன சொன்னோம், ஆணைச்சக்கரம், பொற்கோட்டுனா பொன்மயமான சிகரத்தில், மேருனா இமயமலை. இமயமலையை அதாவது சூரியன் இமயமலையை வலப்புறமாக சுற்றி ஆட்சி செய்யுது. அதனால சூரியனை போற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மாமலை போற்றுவோம் மாமலை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவனளி போல் மேல் நின்று தான் சுரத்தலான். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அச்சம் பொருந்தியது கடல். அந்த கடல் எப்படி வேலி மாதிரி நம்மளை சுற்றி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது மாதிரி சோழ மன்னன் ஆட்சி செய்கிறான். அது மாதிரி மாமலை போற்றுவோம் மாமலை போற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்ட உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறான். அதுபோல் மழை வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்கிறது. அதனால் மழையை போற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நூல்வழின்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். நமக்கு தெரியும், இவர் சேர மன்னர் மரபை சார்ந்தவர் என்று சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது. இவர் 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று சிலப்பதிகாரம். முதன்மையான காப்பியமும் அதான், முதல் காப்பியம். இது முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த நூலில் திங்கள் ஞாயிறு மழை என்னும் இயற்கையை வாழ்த்துவதாக இந்நூல் தொடங்குகிறது. அவ்வாழ்த்து பகுதி நமக்கு பாடமாக தரப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. சிலப்பதிகாரத்தை ஏற்று இளங்கோவடிகள். அவர் 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இவர் சேர மன்னர் மரபை சார்ந்தவர் என்று சிலப்பதிகார பதிகம் கொடுக்கிறது. இதுதான் முதல் காப்பியம். அதாவது சிலப்பதிகாரங்கிறது தான் முதல் காப்பியம் ஐம்பெருங்காப்பியங்களில். இதை முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம்னு சொல்லுவாங்க. இரட்டை காப்பியம்னா சிலப்பதிகாரம் மணிமேகலையும் அப்படின்னு சொல்லி இந்த செய்யுள் முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன்னொரு செய்யுள் கொடுத்துருக்காங்க. காணி நிலம்.
இது பாரதியார் பாட்டு தான். நுழைமுன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அடுக்ககங்களில் வாழும் பலர் இயற்கை தரும் இன்பத்தை எண்ணி ஏங்குகிறார்கள். வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று பாரதியார் கற்பனை செய்கிறார். இயற்கை சூழலை உருவாக்க வேண்டியதன் தேவையை உணர்த்துகிறார். இயற்கையை பல வகைகளிலும் போற்றிடும் பாரதியின் கனவு இல்லத்தை பற்றி அறிவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும், அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்தினிடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணி அருகிலே தென்னை மர கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும். நல்ல முத்துச்சுடர் போலே நிலா ஒளி முன்பு வரவேணும். அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் படவேணும். எந்தன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வரவேணும் அப்படின்னு சொல்லி பாரதியார் பாட்டு கொடுத்துருக்காங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, பராசக்தினா ஒரு சாமி, அந்த சாமிகிட்ட கேட்குறாங்க காணி நிலம் வேண்டும். காணினா ஒரு நில அளவு தான், இவ்வளோ நிலம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. காணி நிலம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும், அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் தூய நிறத்தினதாய், அதாவது தூண் அழகாக இருக்கணும், தூய நிறத்தினதால் உள்ள மாடங்கள் வச்சு ஒரு மாளிகை கட்டித்தர வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாளிகை பக்கத்திலே ஒரு கேணி வேணும். கேணி அருகினிலே தென்னை மர கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் நல்ல முத்துச்சுடர் போல நிலா ஒளி முன்பு வரவேணும். அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் படவேணும். எந்தம் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வரவேணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை படித்தோடனே நமக்கு புரியுது. இதில் சொல்லும் பொருள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, காணினா நில அளவை குறிக்கும் சொல், மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள், சித்தம் உள்ளம். பாடலின் பொருள்: காணியளவு நிலம் வேண்டும், அங்கு ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். அழகான தூண்களையும் தூய நிறமுடைய மாடங்களையும் அது கொண்டிருக்க வேண்டும். நல்ல நீரையுடைய கிணறு அங்கே இருக்க வேண்டும். இளநீரும் கீற்றும் தரும் தென்னை மரங்கள் வேண்டும். அங்கே முத்து போன்ற நிலவொளி வீச வேண்டும். காது கிணிய குயிலின் குரலோசை கேட்க வேண்டும். உள்ள மகிழுமாறு இளம் தென்றல் தவழ வேண்டும் அப்படின்னு சொல்லி பாரதியார் அவரோட கனவு இல்லமாக இதை சொல்கிறாரு. இப்படியெல்லாம் இருக்கணும், என்னோட இல்லம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. நூல்வழி: 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். அவரது இயற்பெயர் சுப்பிரமணியன். நம்ம சுப்பிரமணிய பாரதியார் அப்படின்னு சொல்லுவோம். அவரோட உண்மையான பேர் சுப்பிரமணியன். இளமையிலேயே சிறப்பாக கவி பாடும் திறம் பெற்றவர். எட்டயபுர மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்க சிறப்பிக்கப்பட்டவர். அது யார் அவருக்கு பாரதியின் பேர் வச்சாங்கன்னா, எட்டயபுர மன்னர். தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர். நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்களை பலவற்றை படைத்தவர். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற பல நூல்களை இயற்றியுள்ளார். பாரதியின் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இப்பாடல் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு போட்டு இந்த செய்யுள் முடிக்கிறாங்க. இயல் 2ல் இந்த செய்யுள் இரண்டு செய்யுள் தான் இருக்குது.